அது மட்டும் இல்லாமல் அமரன் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நவரச நாயகன் கார்த்தி தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செட்டரே வந்து நம்ம கார்த்தி தான். ஸ்டைலுக்கு வந்து நம்ம ரஜினிகாந்த்னா ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு கிரீன் ரெட் ரிவ்யூஸ். நான் தான் உங்கள் ஆஜி அசோக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படத்தோட டீசரை தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பாடி பில்டிங்லாம் வச்சு ஒரு வீடியோ வந்து பண்ணி போட்டார், டைட்டில் டீசர் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அமரன் படத்தோட டீசர் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் பார்க்கறதுக்காக. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா வெல்கம் டு மை சேனல், இட்ஸ் மீ ஆஜி அசோக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? தீவிரவாதிங்க காஷ்மீர் வேற லெவல்ல இருக்காருயா. காஷ்மீரே தான் கேப்டன் போல. பாரதி யார்? இந்த ஆபரேஷன் எவனும் முகத்தை மூடாது. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். அங்க இருக்கவனுக்கு காட்டு. பயங்கரமா இருக்கு டீசர். எப்படி நடிக்கிறப்பா, சான்ஸே இல்லை. முகுந்த், அமரன், தமிழ், ஹிந்தி, இது என்னன்னு தெரியல, இங்கிலீஷ். வேறு லெவலில் இருக்குது. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. மெனக்கட்டு பாடியெலாம் வந்து ஏற்றிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கேப்டனாக வரான்னு நினைக்கிறேன் படத்தில். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. சிவகார்த்திகேயன் இப்படி வித்தியாசமான கேரக்டரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஏற்கனவே நிறைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. டாக்டர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக நடிச்சிருப்பார், சிரிக்கவே மாட்டார். மற்றவங்கள தான் காமெடி பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் அயலான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், முழுக்க டிஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாரு. மாவீரன்லையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிஸ்ட்ரி படம். முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த கமல்ஹாசனோட கெட்டப் வச்சே வந்து அவர் எந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, படத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயனும் இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில். ஸோ அந்த கெட்டப்பை வச்சே நம்ம வந்து படத்தோட பேரை வந்து கெஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அமரன் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நவரச நாயகன் கார்த்தி தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செட்டரே வந்து நம்ம கார்த்தி தான். ஸ்டைலுக்கு வந்து நம்ம ரஜினிகாந்த்னா, லவ்வுக்கு ரொம்ப சார்மிங்காக வந்து நாட்டியாக நடிக்கிறது வந்து நம்முடைய நவரச நாயகன் கார்த்தி தான். ஆனால் அவரு வந்து ஒரு ரவுடியாக நடித்த படம் வந்து அமரன். அந்த படத்தோட டைட்டில் தான் இந்த படத்துக்கும் வச்சிருக்காங்க. ரவுடியாக நடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சார்மிங்கான ரவுடியாக தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாட்டு வரும். அந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் பாடியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெத்தலை போட்ட சோக்கில், நான் கப்புன்னு குத்தின மூக்கில் அப்படிங்கிற ஒரு கானா பாட்டு வந்து பாடியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். வெத்தலை போட்ட சோக்கில், நான் கப்புன்னு குத்தின மூக்கில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ ஆர்ஜி அசோக், சைனிங் அவுட்.